ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சங்கீதா அவர்களை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசின விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. விஜய் அவர்களோட அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சினிமா டைரக்டர் அண்ட் ஆக்டர். இவர் மூலமாக தான் விஜய் அவர்கள் சினிமா உள்ளே நுழைஞ்சார். அண்ட் இவரோட படங்களில் நடித்து தான் அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை நிறைய பண்ணியிருக்காரு. நல்ல படங்களை சூஸ் பண்ண கதையை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் சினிமாவில் இருக்கிறப்பையும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ அரசியல்லையும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே போல தான் இவர் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்ச பெண் தான் சங்கீதா அவர்கள். அண்ட் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்தது. அதை பற்றி எஸ்.ஏ. அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. நான் அவளை என் மகளாக தான் பார்த்தேன், மருமகளாக ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஆனால் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையை எங்களால் தீர்க்கவே முடியல. நாங்கள் நிறைய தடவை சொல்லி பார்த்தோம். பட் சங்கீதா அவர்கள் ஒரே மனசாக இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியாத வழிகள் நிறையா இருந்திருக்கு. நாங்கள் எவ்வளோ சமாதானம் பண்ணி பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. அது அவங்களோட முடிவு, இனிமேல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தவர் இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்காங்க. அங்கே சங்கீதா அவர்களை கூப்பிட்டும் வரலை அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. சங்கீதா அவர்களை நாங்கள் கூப்பிட்டோம் தான், ஆனால் அவங்க வரல. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னோட மகன் விஜய் அவர்கள் எவ்வளவோ சாதிச்சு இப்போ இந்த நிலைமையில நிற்கிறான், நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அந்த நேரத்தில் சங்கீதா அவர்கள் இருந்திருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ. பேசுகிற இந்த விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.